மக்கள் ஓடுவார்கள், பாதுகாப்பு தேடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு இடத்திலும் தஞ்சம் கிடைக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தனது அளவற்ற கருணையால் ஒரு மனிதரை அனுப்புவார். அவர் சாதாரண மனிதர் அல்ல, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்திலிருந்து வருபவர். ஆம், அவர்தான் இமாம் மஹதி. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் கூறியிருக்கிறார்கள், ஒரு நாள் இந்த உலகம் முழுவதும் அநீதியால் நிரம்பும். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார். அவர் இந்த உலகத்தை மீண்டும் நீதியால் நிரப்புவார். அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சாவளியில் இருந்து வருவார். அவர் பாத்திமார் அலி அவர்களின் சந்ததியிலிருந்து வருபவர். அவருடைய பெயர் முஹம்மது பின் அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகம் முடிவதற்கு முன் என் குடும்பத்திலிருந்து ஒருவர் ஆட்சி செய்வார். அவர் உலகத்தை அநீதியால் நிரம்பிய நிலையிலிருந்து நீதியும் சமாதானமும் நிறைந்த உலகமாக மாற்றுவார். ஒரு கலீஃபா மதீனாவில் மரணமடைவார். அதன் பிறகு அரசியல் குழப்பம் ஏற்படும். அந்த நேரத்தில் அந்த மனிதர் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஓடிப்போகிறார். ஏன் தெரியுமா? அவர் ஆட்சியை விரும்பவில்லை, அவர் தலைவராக விரும்பவில்லை. ஆனால் மக்கள் அவரை கண்டுபிடிப்பார்கள். அவரை சுற்றி வந்து சொல்லுவார்கள், நீங்கள் தான் அந்த மஹதி, நீங்கள் தான் எங்கள் தலைவர். அவர் தானாக அறிவிக்க மாட்டார். மக்களே அவரை வலுக்கட்டாயமாக தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். அவருக்கு எதிராக ஒரு பெரிய படை அனுப்பப்படும். அந்த படை மக்காவை நோக்கி வரும். அவர்கள் பைதா என்ற இடத்தை அடைந்தவுடன் ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடக்கும். முழு படையும் பூமிக்குள் விழுங்கப்பட்டு அழியும். ஒரே மனிதன் மட்டும் உயிர் பிழைப்பான். அவன் சென்று இந்த செய்தியை உலகிற்கு சொல்லுவான். பின்னர் ஷாம் மற்றும் ஈராக் பகுதிகளில் இருந்து நல்லவர்கள் கூட்டமாக வந்து அவருக்கு ஆதரவு தருவார்கள். அவருடைய ஆட்சி காலம் சுமார் 7 முதல் 9 ஆண்டுகள். இந்த காலத்தில் உலகம் முழுவதும் நீதியுடன் ஆட்சி, செல்வம் நிறைந்து கிடைக்கும், மக்கள் அமைதியாக வாழ்வார்கள். அவ்வளவு நீதியான ஆட்சி இருக்கும். வானத்தில் உள்ளவர்களும் அவரை நேசிப்பார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய செய்தி வரும். அது தஜ்ஜால் தோன்றிவிட்டான் என்பதுதான். அதன் பிறகு நிகழப்போகும் சம்பவங்கள் உலக வரலாற்றில் மிகப்பெரியவை. இமாம் மஹதியும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து தஜ்ஜாலை எதிர்கொள்வார்கள். நண்பர்களே, இவையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களில் வந்துள்ள முக்கியமான அறிகுறிகள். இந்த உலகம் எப்போது அந்த நிலையை அடையும், மஹதி எப்போது வருவார், அதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். இந்த மாதிரி இஸ்லாமிய வரலாறு மற்றும் தீர்க்க தரிசனங்களை பற்றி